கடந்த ஒரு வாரமாவே இந்த கள்ளக்காதல் பத்தின வீடியோவும், அதுல பாதிக்கப்படுறது வந்து சின்ன சின்ன பசங்க, குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. கேரளாவுல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு பார்த்தா, நேத்து ஃபுல்லாவே இந்த திருச்சியில நடந்த விவகாரம் தான் நேத்து ஃபுல்லாவே வந்து சோஷியல் மீடியாவுல ட்ரெண்டிங்ல இருந்தது. நம்ம எல்லாருமே அந்த திருச்சியில பாதிக்கப்பட்ட அந்த கள்ளக்காதலால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல, அந்த சின்ன பையன் இருந்தான் இல்லைங்களா? அவனுக்கு எதுவும் ஆயிறக்கூடாது. அவங்க அப்பா வந்து ராஜா. அந்த பையனை வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணோம். இந்த விஷயத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து ராஜா, மனைவி வந்து அக்ஷயா. கணவன் வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அக்ஷயா வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாம். அந்த சலூனில் ஒர்க் பண்ண இல்லை அதே ஃபீல்டில் இருக்கிற அந்த ஜோஸ் அப்படிங்கிற நபர் கூட பழக்கம் ஏற்பட்டு குழந்தைய விட்டுட்டே வந்து ஜோஸ் கூட லிவிங்கில் வந்து வாழ்ந்திருக்கா இந்த பொம்பளை. நடந்த விஷயம் என்னங்கிறது நம்ம யாருக்குமே வந்து சரியாக தெரியல. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கணவனை வந்து கஞ்சா குடிக்கி அப்படின்னு சொல்லி நம்ம திட்டுறோம், இன்னும் நேரில் பார்த்த மாதிரி. ஸோ அந்த பொண்ணையுமே வந்து நம்ம இதுலேருந்து யார் மேலே தவறு இருக்கோ அவங்கள வந்து திட்டுறோம். ஆனால் நடந்த உண்மையான சம்பவம் என்ன அப்படிங்கிறத அந்த ராஜாவோட பாதிக்கப்பட்ட நபர் இருக்கார் இல்லைங்களா, அந்த நபரோட நண்பர் வந்து ஒரு காணொலியை வந்து விட்டிருக்காரு. இது மக்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த வீடியோவை வந்து இன்ஸ்டாகிராம் அவரோட பதிவுலேருந்து எடுத்து நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனோட சொந்த ஊர் வேறு. இந்த பொண்ணு அவரை விட்டு பிரிஞ்சு வந்து 2 வருஷம் ஆகுது. ஸோ 2 வருஷமாகவே அவர் வந்து ரொம்ப நேசித்து இவங்களை வந்து வா வீட்டுக்கு, பையன் வந்து அம்மா வேணும்னு கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. இவர் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்குமே அந்த பொண்ணு வந்து மனசு இறங்கி வர்றதுக்கு ரெடியாக இல்லை. காரணம் அந்த திருச்சியை சேர்ந்த ஜோஸ் அப்படின்ற பையன். ஸோ இந்த பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, அவன் சலூனில் வேலை பார்க்குறான். ஸோ 2 பேர்த்துக்கு கள்ளக்காதலாகி இவர் வந்து சென்னையில் வேலை பார்க்குறாரு. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன்கிட்ட எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போகிற டைமில் 2 பேரும் பழக்கமாக இருக்காங்க. ஒரு மேக்கப் ஃபங்க்ஷனுக்கு போய் அங்கே வந்து பழக்கமாகி நம்பர் ஷேர் பண்ணி சேட்டிங்கு அப்படியே உங்களுக்கு தான் தெரியுமே, ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன நடக்கணும், அந்த மாதிரி பழக்கம் பண்ணி அந்த சென்னை போன கணவருக்கு தெரியாமையே இந்த பொண்ணு அவர்கிட்ட பழகிட்டு வந்துருக்கு. அப்புறம் ரொம்ப இது கடந்து போக 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 இது ஊருக்கு மேக்கப்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறது, அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறது, ஸ்டே பண்ணுறது, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. கணவருக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ சென்னையில் வேலையை வந்து ஒரு 10 நாள் லீவ் சொல்லிவிட்டு கிளம்பி வந்து மொபைல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போலேருந்தே 2 பேர்த்துக்கு சண்டை முட்டிக்கிச்சுங்க. அந்த பொண்ணு வந்து நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி தன்னை நல்லவ மாதிரி காமிச்சு பேசி அழுது பண்ணியிருக்கா. அப்பயும் அந்த அண்ணன் சரி ஓகே, அவர் ஆக்சுவலி எல்லாமே ப்ரூஃப் பார்த்துட்டாரு. பார்த்தாலுமே கூட சரி ஓகே, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டா, இனிமேல் பண்ண மாட்டான்னு நம்பி விட்டுட்டு திரும்ப சென்னை போயிருக்காரு. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே ஜாலியாக படத்துக்கு எல்லா பக்கம் ஒரு ஃபேமிலியாக பழசை மறக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு எப்போ போல் போயிருக்காரு. திரும்ப அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசி பழகி இவருக்கு தெரியாமல் போயிட்டு வந்திருக்குது. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் வெளியே போன இடத்துல வெளியே இருக்கிறது தெரிஞ்சதுனால இதுக்கு மேலே நம்ம போனோம்னா அவர் வந்து என்னை அடிச்சுடுவார், வச்சுக்க மாட்டாருன்னு இந்த பொண்ணு முடிவு பண்ணி நான் அவங்களோடய இருந்துக்கிறேன்னு திருச்சியிலேயே அவங்க 2 பேர் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாதமாக எந்த ஒரு கனெக்டும் இல்லை. ஹஸ்பண்டுக்கு பொண்ணு எங்கே போச்சுன்னே தெரியாமல் தேடிட்டு அழுதுகிட்டு வேலைக்கு போகாமல் பையனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. சரிங்களா, இது இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நாங்களும் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டு தான், நானும் அந்த அண்ணாவும். ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம். பொண்ணு மேலே மட்டும் தப்பு கிடையாது, எல்லாருமே வந்து இப்போ அந்த பொண்ணையும் திட்டுறோம். அந்த பொண்ணு மேலேயுமே தப்பு இருக்குது. இன்னொருத்தவங்க மனைவி, அதாவது இன்னொருத்தவங்க குடும்பத்துக்குள்ளார அந்த ஜோஸுங்கிறவன் இருக்கான் பாருங்கள், அவன் ஃபோட்டோ இன்னைய வரைக்கும் வந்து வெளியில் வரவே இல்லை. இன்னொருத்தவங்க குடும்பத்துக்குள்ளார நுழைஞ்சி அந்த பொண்ணை வாழ விடாமல், புருஷன் கூட சேர்ந்து வாழ விடாமல் தடுத்து அவன் கூடவே வந்து வச்சுருந்தான் பாருங்கள். அந்த ஜோஸோட ஐடியும் எனக்கு தெரியல, மக்கள் எல்லோரும் தேடிட்டு தான் இருக்காங்க, அவன் முகரையும் தெரியல. அந்த புறம்போக்கு வந்து அந்த குடும்பத்துக்குள்ளார நுழையாமல் இருந்திருந்தா இந்த குடும்பம் வந்து இன்றைக்கி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த புறம்போக்கு நாயும் சரி, பெத்த பிள்ளைய மறந்துட்டு போனால் இவளும் சரி, 2 பேருமே வந்து கேவலமான ஜென்மங்கள் தான். தயவு செஞ்சு வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா குழந்தைய நினச்சி பாருங்கள். உங்கள் உடல் தேவைக்காக நீங்கள் யாரையோ ஒருத்தவங்க தேடுறீங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து எப்படி நிர்கதியாக நிற்கிதுங்கிறதுக்காக இந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த குழந்தையோட முகத்தை பாருங்கள். அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்தவங்க வந்து நீ அழகாக இருக்க அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் வந்து மயங்கிறாதீங்க. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதெல்லாம் நம்பிடாதீங்க. ரொம்ப ஃபேக்கான விஷயம். நம்ம கட்டின புருஷனோட கால் தூசு கூட வராது. ஸோ உங்களை ஏற்றுப்பானுங்க.
ஆனால் உங்களோட குழந்தைங்கள வந்து அவனுங்க கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டானுங்க. ஸோ பாதிக்கப்படுறது உங்களோட குழந்தைங்க தான். அது மட்டும் கிடையாதுங்க. ஆண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பம் வேணும்னா, நீங்க வேலைக்கு போய் சம்பாரிக்கிறது மட்டுமே வந்து உங்களோட கடமை கிடையாது. உங்க மனைவி கிட்ட 2 வார்த்தை நல்லதா பேசுங்க. ஏன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா, ஓகே அவ்வளோதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். இவ இனிமே எங்கேயும் போமாட்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்க. ஆனா பொண்ணுங்களோட பேட்டர்னே வந்து வேற. எப்பவுமே வந்து கணவன் வந்து தான்கிட்ட அன்பா நடந்துக்கணும். அதாவது உடல் தேவைக்கு அப்பாற்பட்டன ஒரு புடவ கட்டுறாங்கன்னா, இந்த புடவையில நீ அழகா இருக்க, பூ வாங்கி குடுக்குறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள். கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? அதே மாதிரி இல்லாட்டினாலும் ஓரளவாவது நீங்க வந்து அதே மாரி லைஃப் லாங் நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. குழந்தைங்க கூடயும், மனைவி கூடயும் வேலைக்கு விட்டு வந்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் உங்க அன்பையும், பாசத்தையும் வந்து நீங்க வெளிக்காட்டினா தான் உண்டு. ஆஃபீஸ் டென்ஷன வந்து ஆஃபீஸ்லயே விட்டுட்டு, மனைவி மேல காட்டாம, நீங்க வந்து கொஞ்சம் அன்பாவும், அக்கறையாவும் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்க குடும்பத்த வந்து காப்பாத்த முடியும். அதுவும் இந்த காலகட்டத்தில வந்து இருக்கிற ஆண்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணே கிடைக்கல அப்படிங்கும்போது, உங்களோட மனைவிய இன்னொரு ஆண் வந்து நீங்க குடுக்காத வார்த்தைகள வந்து அவங்க குடுக்கும்போது, அ அது உண்ம, பொய்யான அன்பா கூட இருக்கலாம். அது உண்மைன்னு சொல்லிட்டு, சில பெண்கள் தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ, குடும்பம் வேணுங்கிறவங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பார்த்து கவனமா இருங்க. குழந்தைங்க நீங்க பண்ற தவறான முடிவால பாதிக்கப்படுறது வந்து உங்களோட குழந்தைங்க தான். இத பத்தின உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் பண்ணுங்க.